நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஏமாத்திட்டானுங்க. என்ன கோபி ஆச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டானுங்க. பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. அதெல்லாம் இல்லை. என்னாச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூகுள் பேயில் வந்து என்ன வந்துச்சு, ஒரு ஆஃபர் மாதிரி வந்துச்சு. என்ன கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா, போட்டு கம்பெனிலேருந்து இயர்ஃபோன்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு அது என்ன பண்ணானுங்க, என்ன போட்டிருந்துச்சுன்னா 500 ஆஃபரு. நீங்கள் வந்து சில இதில் வந்து நீங்கள் 1000 மேலே இது பண்ணால் அதை மாதிரி ஆஃபர் அப்படின்னு போட்டுருவான். அதில் வந்து அதை மாதிரி போடல, நோ மினிமம் பேலன்ஸ் அதை மாதிரி ஏதோ போட்டிருந்தான். சரின்ட்டு நானும் நம்பி ஆசையெல்லாம் வளர்த்தேன். சரி 500 தான். ஒரு இது இயர்பாட்ஸ் வேறு பார்த்து வச்சிருந்தேன். 699 ஒரு இயர்பாட்ஸு. சரி 500 ஆஃபரு, நம்ம வந்து 199 கட்டினா போதும் அப்படின்னு நினச்சி ஆசையாக இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார். அதனால் என்ன பண்ணால், ஏற்கனவே வந்து பாட்காஸ்ட் ஆடியோவாக போட்டுட்ருந்தேன். அப்போ வந்து ஏற்கனவே ஒரு ஆடியோ எடுத்தேன். அது வந்து எனக்கு அவ்வளோவா இதாக இல்லை. இங்கே இருந்தால் எடுத்தேன். இது வந்து சென்னை ரூமு, இங்கே இருந்தால் எடுத்தேன். அது வந்து வேணாம், அது வந்து வீடியோவாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் என்ன பண்ணால், சரி அந்த இயர்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து மைக்கு மாதிரி யூஸ் பண்ணிட்டு போடலாம் அதை மாதிரி நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், அதில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பான், கூப்பன் கோடு. அதை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணால், வெப்சைட்டில் கொண்டு போய் போட்டேன். வெப்சைட்டில் போட்டோன்னே சரி 199 தானே கட்டணும் அப்படின்னு நினச்சி போட்டால், இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கிடையாது அப்படின்ட்டு வந்துச்சு. என்ன கொடுமை சரவணனது. சரி இந்த ப்ராடக்ட் கிடையாது, வேறு ஏதாச்சும் இயர்பாட்ஸு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூகுள் பேயில் போய் கிளிக் பண்ணால் அது வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுச்சு. சரின்ட்டு அந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் இயர்பாட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே போனால் இதே இயர்பாட்ஸ் அங்கேயும் இருந்துச்சு. ஆமாடா இவன்டா. ஆனால் என்ன பண்ணியிருந்தான், விலையை வந்து 1699 ஏதோ அந்த மாதிரி போட்டு, கணக்கு சரியாக தெரியல. ஆனால் 500 ஆஃபர் வந்து அதுக்கு தான் இருந்துச்சு. சரி 500 ஆஃபர் வந்து திருப்பியும் 699 விலை வரும்னு பார்த்தா, அது வந்து 899 விலை வருது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் ஏமாந்த கதை. என்னாச்சுன்னா, சரி அதே விலைக்கு போட்டிருந்தா கூட ஏதாச்சும் மனசு ஆறி இருக்கும். ஆனால் அதே இயர்பாட்ஸை 200 ஏற்றி 500 ஆஃபர்ன்ட்டு 200 ஏற்றி விற்கலான்ட்டு பார்க்குறான். வாங்கிட்டேன். வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா, வேறு அந்த வெப்சைட்லேயே வந்து 699 தானே அப்படின்ட்டு வாங்கிட்டேன். அதுலேயே வந்து 5% வந்து ப்ரீபெய்டாக வாங்கினா 5% ஏதோ ஆஃபர்னு போட்டோம்தான். அது வந்து ஏதோ 39 ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது வாங்கிட்டேன். நடுவில் வர கிரேட் இந்தியன் இது ஃபெஸ்டிவல் அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்துச்சு. சரி அதில் மாற்றிடலாம், அதில் ஏதாச்சும் காசு இதே இது வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா, நான் வந்து போட்டு வெப்சைட்லேயே வாங்கினதுனால அவனுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டானுங்க. நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக திருப்பி அதே ப்ராடக்ட் தான் அமுச்சு வைப்பானுங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு தாட்டி என்ன ஏமாந்தோன்னா, கூகுள் பேவே வந்து ஒரு தாட்டி ரெஃபரல் மாதிரி என்னடா உளர்ற 301 ரெஃபரல்னு போட்டிருந்தான். நிறைய பேருக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். அது வந்து ஷேர் பண்ணோன்னா, யாராச்சும் அந்த மாதிரி ஏற்றுனாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பேமெண்ட் பண்ணும்போது 201 வந்துடும். அதுக்கப்புறம் 4 பேமெண்ட் பண்ணால் 100 வந்துடும் அப்படின்ட்டு ஸோ போட்டிருந்தான். அப்படி சரி என் தங்கச்சி செல்லு சும்மா இருக்குது, அதில் ஏற்றலாம்னு நினச்சி ஏற்றினா ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு, 100 தான் வந்துச்சு. 101 தான், மொய் வைக்கிற மாதிரி 101 வந்துச்சு. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. சரி அதுக்கப்புறம் 4 பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 200 வரும்னு நினச்சா அதுவும் இல்லை, 100 தான். மொத்தமே 201 கேஷ்பேக் அப்படின்னு போட்டிருந்துச்சு. என்னடா எப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு போட்டு கஸ்டமர் கேருக்கு வந்து இந்த மெசேஜ் பண்ணுற மாதிரி பண்ணி கேட்டால், அவங்க வந்து இல்லை இதுதான், நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணால் இதில் போடுறேன். அந்த இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஸ்க்ரீன்ஷாட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு 301. ஃபஸ்ட்டு 30 பேமெண்ட் பண்ணால் 201 வந்துடும். அதுக்கப்புறம் 100 போட்டிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி பார்த்தா அவங்க கேட்குற மாதிரி இதெல்லாம் அவங்க திருப்பி 200 சொல்கிறாங்க. கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு அந்த 100 எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியுது அப்படின்னு போட்டாங்க. அது ஒரு மாதிரி ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன சொல்கிறது, ஒரு 100 100 பெரிய காசு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்காக மெனக்கெட்டேன். அவங்களுக்கு அது பெரிய காசு இல்லை போல. அது ஒரு மாதிரி
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எதையாச்சும் சொல்லியா இது பண்ணுற மாதிரி கலாச்சிட்டு போயிட்டாங்க அவங்க. நம்மளை தட்டி கொடுக்குற மாதிரி தலையாக தப்பிட்டு போயிட்டாங்க. அதை மாதிரி பண்ணிட்டாங்க. இது 2வது தாட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 மாதத்துல நிறைய தாட்டி நான் ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கூகுள் பே தான் எனக்குன்னே வருவீங்களாடா கூகுள் பே தான் திருப்பி நான் ஏமாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவனே ஏமாற்றினான். அதுக்கப்புறம் 2 ப்ராடக்ட்டு, ஃபஸ்ட்டு போட்டு இன்னொன்று வந்து ஒரு ஃபேஸ் க்ரீமு டெர்மாகோன்னு நினைக்கிறேன். அது ஏதோ அந்த ஃபேஸ் க்ரீம் அதெல்லாம் இது பண்ணுறது. அது வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 ப்ராடக்ட் வாங்கினா எந்த ப்ராடக்ட் காசு அதிகமோ அது மாதிரி கட்டணும் அப்படின்ட்டு போட்டுருந்துச்சு. சரின்ட்டு அவன் இதுக்குள்ளே போனான். உள்ளே போனோடனே 2 ப்ராடக்ட் பார்த்தேன். ஒன்று வந்து 450 ரூபா, இன்னொன்று 425 ரூபா. சரி 450 ரூபா பே பண்ணால் 425 ரூபா ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னு நினச்சி உள்ளே போனான். அதே மாதிரி கூப்பன் கோடு போட்டால் இங்கே இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு விலையேற்றுறான். அந்த ஸ்க்ரீனில் 425 ரூபான்னு இருக்குது. கூப்பன் கோடு போட்டோன்னா டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடுது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சரின்ட்டு அதையும் வாங்கினேன். ஏன்னா டோட்டல் பண்ணி பார்க்கும்போது ஏதோ 200 ஏதோ கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. போட்டுக்கு இவன் எவ்வளோ தேவலாம், போட்டு வந்து எதுவுமே குறைக்கல, இருக்கிற விலையும் ஏற்றி விற்கலாம்னு பார்த்தோம். அதுக்கு இவன் எவ்வளோ தேவலை, 250 ரூபாய்மா கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை வாங்கிட்டான். 3 பேரை கம்பேர் பண்ணும்போது இவன் எவ்வளோ தேவலாம், கூகுளுமே தேவலாம். ஏன்னா 300 ரூபான்னு சொன்னான், ஆனால் 100 ரூபா கொடுத்தான். போட்டு தான் ஒன்றுமே கொடுக்கல. வெறும் ப்ரீபெய்டு பே பண்ணால் 5% அது மட்டும் தான் சொன்னான். இதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சரி நம்மளும் இதை மாதிரி நிறைய பேரை ஏமாற்றிருப்போமே, அப்போ அவங்களுக்கும் இதை மாதிரி தானே இருந்திருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. நானும் காசு விஷயத்தெல்லாம் தான் சில பேர்லாம் ஏமாத்தினேன். சும்மா சின்ன வயசில் விளாட்டாக பண்ணது. இப்போ சமீபத்தில் கூட ஒன்று பண்ணேன். என்னன்னா சின்ன வயசில் பண்ணது சொல்கிறேன். சின்ன வயசில் வந்து ஒரு 6வது படிக்கும்போது 10th 12th எக்ஸாம் இருக்கும். அதனால் எங்களுக்கு வந்து 6வது படிக்கிற பசங்க ஆஃப் டே தான், மதியானம் போகிற மாதிரி. அதை மாதிரி போகும்போது ஒரு நாள் போகிற வழியில் தர்பூசணி வந்து ஹோல்சேலாக விற்பாங்க. அதேமாரி வெட்டியும் 5 ரூபா 10 ரூபான்ட்டு விற்பாங்க. அதை மாதிரி ஒரு கடையில் போய் தின்னேன் ஒரு தாட்டி. 5 ரூபா கொடுத்து திங்கும் போது பக்கத்தில் இருக்க ஒரு அண்ணா வந்து அவர் வந்து தின்னுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு வரேங்க்கா அப்படின்ட்டு போயிட்டார். அவர் ஏதாச்சும் இது மாதிரி மொத்தமாக பே பண்ணுவாரோ என்னன்னு தெரில. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, என்ன போயிட்டு வரோன்னா விட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி நம்மளும் இதை மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணேன். 2-3 தாட்டி தின்னேன். அந்த அக்காட்ட தின்னுட்டு நான் போயிட்டு வரேங்கான்னா அவங்களும் சரின்றுவாங்க, காசை கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு நானும் தின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களோட ஹஸ்பண்டு இருந்தார். ஹஸ்பண்ட்டையும் இதேமாரி ட்ரை பண்ணலாம் இப்படின்ட்டு போய் ட்ரை பண்ணேன். என்ன தர்பூசணி தின்னுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு வரலாம் சொல்ல நான் பாட்டு கிளம்பிட்டேன். அவர் டக்குன்னு காசு எங்கேப்பா அப்படின்னாரு. நான் வந்து என்ன காசு கேட்குறாரு அப்படின்ட்டு நான் வந்து என் ஆக்டிங் திறமையெல்லாம் கொஞ்சம் காமிச்சேன். ஃபேண்டெல்லாம் தடவி பார்த்து முன்னாடியே கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சட்டப்பையெல்லாம் அப்படியே தடவி பார்த்தேன். பயந்த மாதிரி அப்படியே மூஞ்சி வச்சுருந்தோன்னே பக்கத்தில் வேறு கஸ்டமர் 2 அக்கா நின்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டோன்னா ஒரு மேலேயும் பார்த்தாரு. சரி லைட்டாக முறைச்சாரு. சரி போ அப்படின்ட்டாரு. அதோட அந்த கடை சரி போகிறதில்ல. ஸோ மாட்டியிருந்தா ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க, எப்போ மாட்ட போறியோ கட்டி வச்சு உரிக்க போகிறாங்க. அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்திருக்கும். ஏதோ எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏமாத்தலை, ஒருத்தராக ஏமாந்தார். அது என்ன கதைன்னா, எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் வந்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்போ வந்து சும்மா 30 ரூபா கொடுத்துட்டு 3 காய்கறி ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்க. 10 ரூபா அந்த மாதிரி. நானும் மார்க்கெட்டுக்கு போனேன். ஃபஸ்ட்டு கடையில் வாங்கினேன், கொடுத்துட்டாங்க. 10 ரூபாயோ என்னமோ தான் வந்துச்சு. 2வது கடைக்கு போகும்போது 12 ரூபாயோ என்னமோ சொன்னாங்க. ஐயோ எப்போ நான் 3வது காய் வாங்குறது, ஏன்னா 10 ரூபா இருக்கும், இல்லை 10 ரூபாய்க்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். சரின்ட்டு வாங்கிட்டு 3வது காய்கறிக்கு போகும்போது பார்த்தா அவர் கொடுக்கும்போது பார்த்தா என் காசு அதிகமாக இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி இருக்க கடைக்காரர் வந்து நிறையா கொடுத்துட்டாரு. அவர் வந்து லைட்டாக தண்ணி அடிச்சிருந்தாரு. அதனால் கணக்கு தெரியாமல் கொடுத்துட்டாரு. அது வந்து அவராக கொடுத்தது. இது வந்து ஏமாத்துற கணக்கில் வராதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ சமீபமாக வந்து சென்னைக்கு வரும்போது எனக்கு பேக்கெல்லாம் தூக்கிட்டு வருவேன், வெயிட்டாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் ஏறணும். லோக்கல் ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் வந்து செல்லில் போட்டு பார்த்தா அது வந்து எடுக்க முடியல.
எடுக்க முடியலன்னா அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளில போகணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து முதுகு வலி இருக்கிறதுனால என்ன பண்ணேன், பேக்கை தூக்கிட்டு போக முடியாது அப்படின்ட்டு லோக்கல் ட்ரெயினில் ஏறிட்டேன். பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் தான், அது வந்து இறங்கி இது பண்ணிட்டேன். அது வந்து ஒரு 5 ரூபா கவர்மெண்ட்டே ஏமாற்றிட்டேன். பெரிய விஷயம் வந்து ஒரு 2 தாட்டி பண்ணேன். 2வது தாட்டியும் 3 தாட்டி வந்தப்போ 2வது தாட்டி வந்து அந்த யூடிஎஸ் ஆப்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஒர்க் ஆனுச்சு. 5 ரூபா பே பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக வரும்போதும் அது வந்து ஒர்க் ஆகலை, அதனாலையும் பே பண்ணாமே வந்துட்டேன். அது ஃபஸ்ட் தாட்டி வரும்போதே ஒருத்தர் வந்து செக்யூரிட்டின்னு போட்டு ஏதோ ஒரு ஜாக்கெட் போட்டிருந்தார். நான் வந்து ஒரு நாள் டிடிஆர் இருப்போம்ட்டு பயந்துக்கிட்டே வந்தேன் அந்த ஒரு ஸ்டேஷனை இறங்குற வரைக்கும். இப்போ வரும்போது பயந்துகிட்டே வந்தேன், டிடிஆர் ஏதாச்சும் வந்துருவாரோ அப்படின்ட்டு. ஒரு ஸ்டேஷன் தான், டக்குன்னு இறங்கி வந்துட்டேன். அது வந்து ஏதோ முடியல போய் அங்கே அவ்வளோ தூரம் வெயிட்டை தூக்கிட்டு, ஏன்னா அதுவே பேகே ஒரு 7 கிலோ மாதிரி இருக்குது, எனக்கும் 9 வலி இருக்கிறதுனால டக்குன்னு அங்கே போய் எடுத்துகிட்டு திரும்பி வரத்துக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்குன்ட்டு எல்லாமே வந்து லைட்டாக காசு மாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏமாத்தினதெல்லாம் யோசிக்கும் போது லைட்டாக மனசு வருத்தமாக இருக்கும். அது மாதிரி வருத்தப்படும் போது தான் சில பேர் நம்மளை ஏமாற்றிருப்பாங்களே, அது வந்து நான் வந்து நினச்சிப்பேன், ஒரு வேளை அந்த கருமா தான் வந்து இதாகுதும். நம்ம ஒருத்தனை ஏமாத்தினா நம்மளை ஒருத்தங்க ஏமாத்துறாங்க. அது மாதிரி நான் எப்படிலாம் ஏமாந்தேன்னு வைங்க, எங்கள் வீட்டில் வந்து ரசனா போடும்போது பக்கத்து பசங்க, இந்த சைடு வந்து அவனுங்க தெரு, இந்த சைடு எங்கள் தெரு, இந்த சைடு வந்து ஒரு கேம் ஸ்டேஷன் இருக்கும், அந்த இது WW அந்த கேமில் விளாட்றது. அவனுங்க வந்து அங்கே போவானுங்க, கிழிஞ்ச நோட்டாக எடுத்துகிட்டு போவானுங்க. அங்கே வந்து அந்த அக்கா, கேம் சென்டரில் இருக்க அக்கா வந்து உஷாரு, அவங்க வந்து நோட்டை பார்த்துட்டு விளாட விட மாட்டாங்க, அமுச்சு விட்ருவாங்க. 10 ரூபாய்க்கு 1 மணி நேரமாக என்னமோ அமுச்சு விட்டோன்னா அவனுங்க வந்து எங்கள் வீட்டுக்கு நேரம் வருவானுங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் ரசனா வைக்கும், காசு கொடுப்பானுங்க. கரெக்டாக அவனுங்க வர டைம் தான் எங்கள் வீட்டில் வச்சு சண்டை நடக்கும். என்ன பண்ணுவானுங்க, இந்த ஃபஸ்ட்டு வந்து நேக்கா ரசனா கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு கடைசியாக காசை கொடுத்துட்டு திரும்பி பக்கத்தில் ஓடி போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா கிழிஞ்ச நோட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு 2-3 தாட்டி பண்ணானுங்க. ஒரு தாட்டி காசே வாங்காமல் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த டென்ஷனில் போய் ரசனா எடுத்து கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் காசே வாங்காமல். அவனுக்கு பாட்டுக்கு எஸ்கேப் போயிடுவானுங்க. இந்த மாதிரி அவனுங்கள்ட்ட ஏமாந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லு ஒரு தாட்டி தொலைஞ்சு போச்சு, அது ஒன்று. ஸ்கூலுக்கு வம்படியாக ஒரு பட்டன் செல் அப்பயே வச்சிருந்தேன். ஒரு 7வது படிக்கும்போதோ 6வது படிக்கும்போதே வீட்டில் இருந்துச்சு. அது ஒன்றும் உபயோகப்படாது, கால் மட்டும் தான் பேசலாம், பாட்டு கேட்கலாம். அப்பயே ஏதோ வைரஸ்லாம், பட்டன் செல்லே வைரஸ் ஏறி போயிடுச்சுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஹேங் ஆகும். அதை வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் ஒரு 8வது படிக்கும்போது அது காணாம போயிடுச்சு. காசு ஒரு தாட்டி பசங்களுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனேன். 1000 ரூபா 1200 என்னமோ எடுத்துகிட்டு போனேன். பில்லு வந்து 1100 வந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு 1100 கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் ஏதோ பத்தலைன்னாரு. திருப்பி வந்து அந்த 100 கொடுத்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து செக் பண்ணால் 100 காணும். திருப்பி போய் கேட்டால் அதெல்லாம் இல்லை, கரெக்டாக தான் கொடுத்தீங்க அப்படின்ட்டாங்க. வீட்டில் வந்து கேட்டாலும் இல்லை, நீ 1200 தான் 1200 தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதை மாதிரி அங்கங்கே தொலைஞ்சு போகிறது. சரி, நம்ம கொஞ்சம் பேரை ஏமாற்றிருக்கோம், நம்மளை இது மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னு நினச்சி மனசை ஆறுதல் படுத்திக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம சின்ன வயசில் ஏதோ தெரியாமல் பண்ணோம், தெரியாமல் பண்ணது தான். அது வந்து ஒரு வேளை மனசு இதாக இருந்தால் நான் இதை மாதிரி நினச்சிப்பேன். அதுமாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் லாஸ் பண்ணியிருப்பீங்களா, அதை பற்றி நினச்சிங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, அதுதான் முக்கியம். இதெல்லாம் நடந்து நம்ம ஏதாச்சும் கற்றுக்கணும்ல. என்ன கற்றுக்கலாம்னா, ஒரு வேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஃபஸ்ட்லேருந்து தான் வரோம். ஒரு வேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து பொய்யா கொடுக்காதீங்க. ஏன்னா இதெல்லாமே பெரிய கம்பெனி தான், போட்டு கூகுளு இதை மாதிரி பண்ணும்போது அவங்க மேலே இருக்க ஒரு இதாகுது. போட்டே வந்து நான் ஒரு ஹெட்ஃபோன் வச்சுருக்கேன், அது வந்து இப்போ வரைக்குமே நல்லா யூஸ் ஆகுது. பாட்டெல்லாம் கேட்டேன். ஏன்னா இப்போ அந்த இயர்பாட்ஸ் வந்தபோது இதையும் போட்டு அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன், ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு போட்டு. அதில் கேட்கும்போது அந்த இயர்ஃபோனில் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி எவ்வளோ, ஏன்னா அது வரைக்கும் அதோட வேல்யூவே தெரில. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ சின்ன சின்ன ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மியூசிக்கும் அவ்வளோ கிளியராக கேட்கும். ஏன்னா அதை மாதிரி ஒரு கம்பெனி அவனுங்க இதை மாதிரி பண்ணும்போது அவனுங்க மேலே இருக்க ஒரு என்னடா இப்படி பண்ணுறானுங்க, அது மாதிரி இருக்குது.
அந்த 5% கொடுத்தானுங்கன்னு சொன்னாங்க ப்ரீபெய்டு பண்ணும்போது. எனக்கு அதுவே வந்து போதும் தான் இருந்துச்சு. ஒரு 30 ரூபா கொடுக்குறானே அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு காலைல டிஃபன் வாங்கி சாப்பிட்ற காசு. அதனால் ஒரு 50 ரூபா ஆஃபர் கொடுக்க முடியும்னா அந்த கொடுத்தாலே ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் கூகுள் அந்த 100 ரூபான்னு போட்டு அந்த 100 ரூபா கரெக்டாக கொடுத்துருந்தாலே எனக்கு சந்தோஷமாக வந்துடும். அவன் 300 ரூபான்னு சொல்லி 100 ரூபா கொடுக்கும் போது தான் இதாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த டெர்மா ப்ராடக்ட்டும் அது கரெக்டாக சொல்லி இவ்வளோ காசு உள்ளே போகும்போதே அது அந்த 600 இருந்துச்சுன்னா அப்போ கூட நான் இதாக இருப்பேன். அவன் 400 ரூபா போட்டு கரெக்டாக அந்த கூப்பன் கோடு போகும்போது விலை ஏறுது. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ ஆஃபர் கொடுக்க முடியுமோ அது மட்டும் கொடுங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்து இது பண்ணாதீங்க. கூகுள் பேயில் வந்து எந்த ஆஃபர் போட்டாலும் நம்பக்கூடாது. அது வந்து ஃபஸ்ட்டே வந்து மனசை தேர்த்திக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இவன் உள்ளே போகும்போதே தெரிஞ்சோம் இவன் ஏதோ ஏமாற்ற போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா ரொம்ப மனசு வந்து நோகாது. என்னமோ லவ் ஃபீல் ஆன மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இதாகுது. என்னடா நம்ப வச்சு இது பண்ணிட்டானுங்களேன்ட்டு. அதனால் எப்படி இருந்தாலும் ஒருத்தன் ஃப்ரீயாக கொடுக்குறான்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரீன்னு இல்லை ஏதோ ஆஃபர் கொடுக்குறான்னா ஏதோ ஒன்று வச்சுருப்பான்னு தெரிஞ்சு தான் போகணும். எனக்கு தெரியும் 1000 ரூபாய்க்கு வாங்கினா 500 ஆஃபர்னு சொன்னால் கூட ஏதோ இது பண்ணியிருப்பான். ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் 500 ரூபா ஆஃப் பண்ணோன்னே கொஞ்சம் இதாகிட்டேன், குஷியாகிட்டேன். இருந்தாலுமே யாரும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறது ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு ஆதாயம் இருந்தால் தான் கொடுப்பாங்க. அதை வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒன்று நடக்கும்போது நம்ம மனசு கஷ்டப்படுற தான் அவங்க மனசும் கஷ்டப்படும். தப்பு பண்ண போகிறோன்னா நம்ம இதை மாதிரி தானே நம்மளை ஏமாற்றினாங்கன்ட்டு கஷ்டப்பட்டோம். அதனால் நம்ம அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வேளை தெரியாமல் பண்ணாலுமே நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தப்பு நடக்கும். அது எப்படி இருந்தாலும் அந்த கர்மா ஒர்க் ஆகும். ஒரு வேளை உங்களால் மறக்க முடியலன்னா சொல்கிறேன், கெட்டது பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் கெட்டது நடந்திருக்கும்ல அதை நினச்சிட்டு இதுக்கும் அதுக்கும் கழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து மனசை தேர்த்திங்க. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கு, நீங்கள் ஏதாச்சும் அதை மாதிரி கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அது மாதிரிலாம் நினச்சி இது பண்ணிங்கன்னா. இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன், போட்டில் வந்து அந்த வெப்சைட்டில் வாங்கினா ரிட்டன் அமேசான்லாம் வாங்கினா ரிட்டன் பண்ணுவோம்ல, ரிட்டன் பண்ணி காசு வாங்குவோம். அதேமாரி வந்து போட் வெப்சைட்லலாம் இப்போ வந்து அவனுக்கு வந்து ப்ராடக்டை வந்து திருப்பி அதே ப்ராடக்ட்டை தான் அனுப்பிச்சு வைக்கிறானுங்க. அதே 2 தாட்டி அனுப்பிச்சிட்டானுங்க. 2 தாட்டியுமே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. மைக்கு சரியாக வேலை பார்க்கல. அதேமாதிரி இந்த மைக்குமே வந்து அமேசானில் வாங்கினேன். இதுவுமே வந்து ரீப்ளே இப்போ வந்து இது வேலை செய்யலைன்னா அதுக்கு போல் வேறு ப்ராடக்ட் தான் அனுப்பிச்சி வைப்பாங்க. வந்து காசு தர மாட்டாங்க. அது மாதிரிலாம் இப்போ வந்து வந்திருக்க போல எனக்கு இப்போ தான் தெரியும். அதையும் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த மைக்குமே இது திருப்பி அனுப்பிச்சலாம் நினச்சேன். பார்த்தா காசு வந்து திருப்பி இந்த ப்ராடக்ட் தான் அனுப்புவேன் அப்படின்ட்டு வந்து போட்டிருந்துச்சு. அதில் அதுமாரி உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி நடந்திருக்கு, ஏதாச்சும் இது மாதிரி கூகுள் பேயில் ஏமாந்துருக்கீங்க இல்லை வேறு எங்கேயாச்சும் ஏமாந்துருக்கீங்கன்னா போடுங்க. இல்லை நீங்கள் ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயம் யாராச்சும் ஏமாத்துனீங்க ஃபன்னியாக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. போட்டிங்கன்னா படித்து பார்க்கணும் டைம் இருந்தால். ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய், see you.